அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற 3 புதிய சட்டங்களும் அல்ல பழைய சட்டங்களுக்கும் கம்பேரிசன் பார்க்க போறோம். அதாவது ஐபிசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, சிஆர்பிசி நீக்கிட்டு அதுக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, எவிடன்ஸ் ஆக்டை நீக்கிட்டு பாரதிய சாட்சிய அதிநியம், இந்த 3 சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 3க்கு ஒரு சின்ன கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். ஐபிசியில பழசுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் சாப்டர் 23, பிரிவுகள் 511 இருந்துச்சு. இப்ப புதுசா வந்திருக்கிற பிஎன்எஸ், ஐபிசிக்கு பதிலாக வந்திருக்கிற பிஎன்எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்த சாப்டர் 20, மொத்த பிரிவுகள் 358. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பழசை விட புது இதுல ஆக்ட்ல 3 சாப்டர் குறைக்கப்பட்டு உள்ளது, 153 பிரிவுகள் குறைக்கப்பட்டு உள்ளது. அதே மாதிரி சிஆர்பிசியும் பிஎன்எஸ்எஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பழசு சிஆர்பிசியில 37 சாப்டர் இருந்துச்சு, மொத்த பிரிவுகள் 484 பிரிவுகள் சிஆர்பிசியில இருந்தது. இப்ப புதுசா வந்திருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 39 சாப்டர் வந்திருக்கு, மொத்த பிரிவுகள்னு பார்த்தா 531 பிரிவுகள் உள்ளது. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பழசை விட 2 சாப்டர் கூடி இருக்குது, 47 பிரிவுகள் கூடி இருக்கு. அடுத்ததா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும், அதாவது இஏவையும், அடுத்தது பிஎஸ்ஏ, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பழசுல 11 சாப்டர் இருந்தது, மொத்த பிரிவுகள் 167. இப்ப புதிதா வந்திருக்கிற சட்டப்பிரிவுல பார்த்தோம்னா மொத்தம் சாப்டர் 12, மொத்த பிரிவுகள் 170. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சாப்டர் கூடி இருக்கு, 3 பிரிவுகள் கூடி இருக்கு. இன்னும் வரக்கூடிய வீடியோல ஒவ்வொரு பிரிவுகளை பத்தியும் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். தேங்க்யூ.